ஓம் காளி ஓம் நமச்சிவாயா. உச்சிக்கு கீழடியோ ஊசுமனை வாசலுக்குள் மச்சுக்கு மேலேறி வானுதிர தானெடுத்து கச்சை வடம்புரிய காயலூர் பாதையிலே வச்சு மறந்ததுள்ளோ என் கண்ணம்மா வகை மோசமான நெடு. ஓம் நமச்சிவாய ஓம் காளி என்று அழகினி சித்தர் வாசியினுடைய ரகசியத்தை கூறுகின்றார். கண்ணம்மா என்று தன்னுடைய பாடலில் அழகினி சித்தர் சொல்லுவார். கண்ணம்மா என்பது மணன்மணியையும் வாழையையும் குறிக்கக்கூடிய ஒரு ரகசிய சொல்லாகும். சின்மயமானவள் சின்மணன்மணி, அணு மணன்மணி, அண்ட மணன்மணி. அணு மணன்மணியினுடைய ரகசியத்தையும் அண்ட மணனுடைய ரகசியத்தையும் சித்தர்கள் சூட்சமாக சொல்லுவார்கள். இதை ஒவ்வொன்றையும் உணர்ந்து தன்னுடைய ஒவ்வொரு பாடல்களிலையும் தன்னுடைய அனுபவத்தையும் ஆன்மாவுக்கும் மண்ணுக்கும் விண்ணுக்கும் இருக்கக்கூடிய அந்த ரகசிய தொடர்புகளையும் ரகசியங்களையும் சித்தர்கள் சூட்சமாக சொல்லுவார்கள். இதைத்தான் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில் உள்ளது. இது அண்டத்தில் இருப்பது தத்துவமே பிண்டத்திலும் இருக்கிறது. அணுவிலும் அண்டத்தில் இருக்க தத்துவமே அணுவிலும் நடக்கின்றது என்று ஔவையாரும் ஏனைய சித்தர்களும் தன்னுடைய அனுபவத்தை சொல்லியிருக்கிறார். அந்த வகையில் ஒவ்வொரு பாடலையும் உணர்ந்து அதனுடைய மெஞ்ஞான விளக்கத்தை நாம் அறிந்து உணர்வோமாக. ஓம் காளி ஓம் நமச்சிவாய. இன்று நம்ம பார்க்கிறது பாரத்தாமரை. பாறை சிறுதாமரை செடி. பாறைச்செடி எல்லா செடியும் பாறைகளில் வளராது. ஆனால் வளரக்கூடிய செடிகள் மண்ணிலையும் வளரும், பாறைகளிலும் வளரக்கூடிய செடிகள் இருக்கிறது. சில செடி மண்ணில் மட்டும்தான் வளரும். சில தாவரங்கள் செடிகள் பாறையில் மட்டும்தான் வளரக்கூடியது. கள்ளுத்தாமரை இவைகள்லாம் பாறைகளிலே வளரக்கூடியது. அதுபோல் இப்போ அந்த கள்ளுத்தாமரை சிறு கள்ளுத்தாமரை செடி, இந்த செடி பாறைகள்லேயும் வளரும் மண்ணிலையும் வளரும். பாறையில் வளர்ந்தால் அந்த செடிக்கு என்ன மகத்துவம், மண்ணில் வளர்ந்தால் என்ன மகத்துவம் என்று சித்தர்கள் வகையாக பிரித்து வெளியிட்டுள்ளார்கள். ஒவ்வொரு மண்ணிலையும் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த சத்துக்கு தகுந்த அந்த இலையில் மாற்றங்கள் நிகழும். அந்த வகையில் பாறையில் வளரக்கூடிய அந்த சிறு தாமரை செடியை நம்ம பார்ப்போம் என்று. பாறை சிறு தாமரை செடி இதுவும் ஓர்தில் தாமரை போன்று இருக்கும். சிறு தாமரை செடி இது மண்ணிலையும் வளரும், பாறைகளிலும் பல ஆண்டு காலம் மழையே இல்லாமல் இருந்தாலும் அப்படியே வாடாமல் வதங்காமல் அதே தோட்டத்தோடு இருக்கும். கல்லில் தேரைக்கும் கருப்பொரு மகவிற்கும் உணவு படைத்தது யாரு என்று சித்தர்கள் கூறுவது போக எல்லா உயிர்களும் எங்கே பிறந்தாலும் அதற்காக அந்த ஜீவன் ஊட்டப்பட்டு கொண்டே இருக்கின்றது. இந்த இலை வசிய திளறுதலுக்கு ஆகும். இந்த பாறை தாமரை செடி கல் தாமரை செடி, பாறை தாமரை செடி, பாறை சிறு தாமரை செடி வசிய மைக்கு வசிய திளறுதலுக்கு இந்த இலையை நாம் வைத்துக் கொள்ளலாம். ஸ்தம்மனத்திற்கு பெரும்பாலும் பயன்படும். வசியத்துக்கும் பயன்படும், ஸ்தம்மனத்துக்கும் பயன்படும், மோங்கனத்திற்கும் பயன்படும், அஷ்டகர்மத்துக்கும். இந்த பாறையில் வளரக்கூடிய செடிக்கு மட்டும் இந்த மகத்துவம். இதே செடியை மண்ணில் இருந்தால் அதனுடைய பயன் வசியம் மட்டுமே. ஆனால் பாறைகள் இருக்கும்போது அந்த அஷ்ட சக்தியும் இந்த வேருக்குள்ளையும் இலக்குள்ளையும் நுழைந்திருக்கும். அதனால் இது அஷ்ட கர்மத்துக்கும் அஷ்ட வசியமான சம்பனம் வித்வேசனம் உச்சாடனம் பேதனம் மாரணம் என்ற எட்டு நிலைகளுக்கும் இது பயன்படும். இதை நம்ம ஒவ்வொன்றையும் உணர்ந்து அந்த செடிகளுடைய தன்மையை உணர்ந்து இதை பௌர்ணமி அன்று இதில் நாம் எடுக்க வேண்டும். பௌர்ணமிக்கு முதல் நாள் பஞ்சகாவியங்களால் அபிஷேகம் பண்ண வேண்டும். கோமியம், பால், தயிர், நெய், இந்த மாதிரி சக்கரை வெல்லம் எல்லாம் போட்டு சாணத்தையும் கரைத்து தொளித்து இதில் அபிஷேகம் பண்ணி கடைசியில் இளநீரினால் இதை கழுவ வேண்டும். இளநீரில் கழுவி வைத்து விட்டு அந்த பௌர்ணமி வரும்போது நம்ம அந்த மோகன மந்திரையும் அஷ்டகர்ம மந்திரத்தையும் நம்ம சொல்லி நம்ம இதை எடுக்க வேண்டும். எடுக்கும்போது இந்த அஷ்டகர்மத்துக்கும் பயன்படக்கூடிய ஒரு உயர்ந்த மருந்து. இதோடு சவ்வாது, கஸ்தூரி, புனுகு, இந்த மாதிரி வசிய மூலிகைகள் என்னென்னமோ அதை சேர்த்து கொள்ளலாம். சேர்த்து இருந்தால் அஷ்டகர்மத்துக்கும் நன்மையான விஷயத்துக்கு இது பயன்படும். இதை சித்தர்கள் போகர்கள் ஒவ்வொரு மூலிகைகளும் ஆராய்ச்சி பண்ணி
அதனுடைய நிலைகளையும் தன்மைகளையும் ஆராய்ந்து அது என்னென்ன செயல்களுக்கும் மருத்துவ குணத்துக்கும் சூட்சும ரகசியத்துக்கும் ஆத்ம விஷயத்துக்கும் என்னென்ன பயன்படுகிறது என்பதை சொல்லியிருக்கிறார்கள். அந்த முறைகளை அறிந்து நாம் ஒவ்வொன்றாக பயன்படுத்திக் கொள்வோம். ஓம் காளி, ஓம் நமச்சிவாயா.